தொழிலாளிங்க முன்னால கந்தன் குழந்தைகளை காத்த வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. உங்ககிட்ட சொன்ன அவங்க கிட்ட சொன்னேன். சரி வந்து பதில் சொல்லணும். அதிகமா பேசக்கூடாது. உங்ககிட்ட சொன்னா யாருக்கிட்ட சொன்னாங்க? சொல்லு ஒண்ணுதானே. நான் 1000 சொல்லுவேன், நீ தெரியலாத. பாவம் குழந்தைங்க. பாவ குழந்தைகடா, அதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. அவன் பாவத்தை தொலைக்காசி போறான், ராமேஸ்வரம் போறான், என்னடாலும் பாவத்தை வளர்க்கறான். போடா இட்லியாச்சு. பாட்டு நாய்க்கு சோறு பட்டி இல்லீங்க. எஸ் பிரியாணி ஹோட்டல். மரியாதை தெரியாதவன் யாரம்மா அது? வேற யாரு? எல்லாம் அந்த மரம்தான். வெடிச்சத்தத்தை கேட்டு மிரண்டு ஒண்ணு குதிரை ஏற்றினதுக்காக நான் அவனுக்கு நன்றி சொன்னா அதை அலட்சப்படுத்திட்டு போயிட்டான். நீ போய் அவனோட மனுஷனா மதிச்சு நன்றி சொன்னப்ப எவ்வளவு தப்பு. கூலிக்கார பசங்களுக்கு இருந்தா அறிவரப்பு. அப்பா, ஏழை இப்படி இழிவுபடுத்தி பேசுறது நல்லதில்லை. ஆமா, அவன் மட்டும் அவமதிக்கலாமா? அவமதிக்கல ராணி, நாம ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்கான். அது அவன் கடமை. நாம குடுக்கற காசுக்காக தான் வேலை செய்யறான், சும்மா ஒண்ணும் செய்யல. நல்லா என்ன ராணி ஏண்டா முழிக்கிற? சொல்ல எனக்கு பதில். நீங்க கொடுக்கிற காசு கல்லடைக்கத்தானே தவிர உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு அல்ல. ஆனந்தா, ஏன் வரி வர வர இப்படி தெரிஞ்சு போச்சு? ஒரே வீட்டுக்குள்ள அப்பா ஒரு கட்சி, மகன் ஒரு கட்சி. ஊர்ல நேரு பார்த்தா சிரிப்பாங்க. ஒரு முதலாளி வீட்டு மகன் எப்படி தெரிஞ்சுக்க கூடாது? இல்ல ராணியை பார்த்தா தெரிஞ்சுக்க கூடாது? இவன் ரெடி. சரி சரி, வாங்க சாப்பிட போவோம். இவனுக்காக நான் பரிதாபப்படுறேன். இவன் எனக்கு மகனா இருக்க லாயக்கே இல்லை. நானும் தாப்பா தீர்மானிச்சுட்டேன். சரியான சூடுங்க. என்னடா அது? தக்காளி சூப்பு. தக்காளி சூப்பா? ஏன் வெண்டைக்காய் சூப்பு வைக்கல? அது தொண்டைக்கு கெடுதல். டாக்டர் ரோஞ்சா அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணி பேப்பர்ல போட்டிருக்காருங்க. என் தொண்டைய ஒண்ணும் செய்யாதுங்க. வச்சுட்டு போ. வேலைக்கார பயல்கள் எல்லாம் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க.